இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எசேக்கியேல் 4:8. இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்றும் மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே எருசலேம் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு தேவன் எசேக்கியேலை பயன்படுத்துகிறாரு. அது என்னதுன்னா 390 நாள் ஒரு பக்கமாகவே படுத்திருக்கணும், புரண்டு படுக்க முடியாதபடி தேவன் எசேக்கியேலை செய்கிறாரு. இது எதை குறிக்குதுன்னா மக்கள் செய்த பாவ செயலுக்காக நீண்ட காலம் தண்டனையை அனுபவிக்க போகிறாங்கன்னு காட்டுது. அடுத்து எசேக்கியேல் குறைந்த அளவு தண்ணீர் குடிக்கணும். இது எதை காட்டுதுன்னா உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையினால் மக்கள் பஞ்சத்தை சந்திக்க போகிறத காட்டுது. அடுத்து எசேக்கியேல் மனித கழிவை பயன்படுத்தி அதில் வரட்டி செஞ்சு அதை தீயில எரித்து அதில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும்னு தேவன் சொல்லியிருப்பார். ஆனால் எசேக்கியேல் தேவன்கிட்ட வேண்டுதல் செஞ்சதுனால மாட்டு சாணியில் வரட்டி செஞ்சு அதை பயன்படுத்திக்கோன்னு தேவன் சொல்லிட்டார். இது எதை குறிக்குதுன்னா மக்கள் சுத்தமில்லாத இடத்துல உணவு சமைக்க வேண்டிய நிலைமை வரும்னு சொல்கிறாரு. இதை பார்க்கும்போது மக்களை விட எசேக்கியேல் தான் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தேவன் ஏன் எசேக்கியேலுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்தாருனா மக்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் எசேக்கியேலை பார்த்து கேலி செஞ்சுருப்பாங்க, இல்லை எசேக்கியேல் தான் பாவம் செஞ்சிட்டாரு அதனால் இப்படி அனுபவிக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த எசேக்கியேல் தன் பெயர் கெட்டாலும் பரவாயில்லை, தேவனுடைய செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கிட்டார். இதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். கஷ்டம்னு தெரிஞ்சிருந்தும் தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். இதுதான் உண்மையான பக்தி. ஒரு சின்ன சோதனை வந்த உடனேவும் தேவனை விட்டு விலகி போகிறதும் தேவனை குறை சொல்கிறதுமா நாம் இருக்கிறோம். நம்மக்கிட்ட கீழ்ப்படிதல் இருக்குதா, பக்தி இருக்குதா சிந்திச்சு பார்க்கணும். எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகாமல் இருக்க பழகிக்கணும். தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது உலகத்தால் கேலி செய்யப்பட்டாலும் இழிவாக பேசப்பட்டாலும் தேவனுக்கு நாம் உண்மையாக இருந்தால் தேவனுடைய பார்வையில் நாம் மதிப்பு உள்ளவர்கள். ஆமேன்.